Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன், சொல்லுங்கள். சார், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியாளராக பெரியார் இருந்தார். இப்போது அதற்கு இணையான ஒரு இளம் புரட்சியாளராக, இளம் பெரியாராக ஒரு உருவெடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதியை பார்த்து இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? சொல்லலாம். இளம் பெரியார் நிறைய ஒற்றுமைகள் இருக்கலாம். நம்ம பெரியாருடைய எழுத்துக்கள், அவருடைய கோட்பாடுகள், சிந்தனைகள் பார்க்கும்பொழுது உதயநிதி அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிடும்போது பல சமூக நீதி சிந்தனைகள் அதில் விஷயத்தில் இளம் பெரியார்னு எனக்கு என்னென்னா, இது வரைக்கும் அவர் எம்ஜிஆர், அவர் பேர் என்ன, கலைஞர் கருணாநிதி ஐயாவை கூட இளம் பெரியார்னு சொல்லலாம். இல்லை, ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்ல, உதயநிதி அவர்கள் இளம் பெரியார்னு சொல்லாமல் பாருங்கள். அப்போ உணர்ச்சி வசப்பட்டேன். என்னென்னா பாருங்கள், 2 தலைமுறைக்கு அப்புறம் 3வது தலைமுறையாக அந்த பெரியாருடைய பேர் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு பாருங்க. அதில் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், என்னென்ன ஒற்றுமைகள் அப்படின்னு. நிறைய ஒற்றுமைகள் வந்தது. இப்போ அவரும் காவேரி கலையில் விளையாடி மகிழ்ந்தவர், இவரும் காவேரி கரை. நீங்கள் அவர் ஈரோடு காவேரி கரை. காவிரி ஈரோட்லேயும் வருது, தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் வருது. ஓகே, இவர் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம்னா எங்கள் திருவாரூர் தானே. அதாவது ஒரிஜினல் திருக்கோளை அவங்க திருவாரூர் தானே. இதுவும் காவிரி டெல்டா, காவிரி பாயும் பகுதி, அதுவும் காவிரி பாயும் பகுதி. பெரியாருடைய சரித்திரத்தை ஆணைமுத்து அவர்கள் எழுதிய சரித்திரம், அவர் பேர் என்ன, சிதம்பரனார், அவர் எழுதின அவருடைய அந்த பெரியாருடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, சிவசிதம்பரம், சாமி சிதம்பரம் அவர்கள் எழுதினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையில் உள்ள கோட்பாடுகள், நிகழ்வுகள்லாம் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா, அவரும் காவேரி கலையில் விளையாடியவர்னா என்ன, இந்த இளம் பருவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவர். அது ஈரோட்டு காவேரி. இங்கே தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூர் மாவட்ட காவேரி இங்கேயும் வருது இல்லை காவேரி. அதனால் இப்படி இருக்கும். நிறையா அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் நான் பார்த்த வரைக்கும் 9 ஒற்றுமைகள் நிறைய வந்தது. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம் சார். அது என்னென்ன ஒற்றுமைன்னு கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வள்ளுவம்னு போட்டு பக்கத்தில் அடல்ட்ஸ் ஒன்லின்னு ஏன்னு போடணும். அது வேண்டாம், அனாவசிய பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் ஒற்றுமைகள் நீங்களாக பார்த்து கண்டுபிடிச்சி அது என்னன்னு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற பெரியாருடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சமுதாய சிந்தனை, பெண்களை முன்னேற்ற வேண்டும், பெண்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தியவர், சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது அதானே. அப்படி வரும்பொழுது பெரியார் அவர்கள் ரொம்ப சமூக நீதி, நிறையா விஷயங்களை சமூக நீதி பண்ணியிருக்காரு. என்ன இந்த விமர்சகர்கள்லாம் கேள்வி கேட்குறேன், இவர் மட்டும் கையில் குச்சி வச்சுட்டு வெயிலில் நடந்து போகும்போது செருப்பு போட்டு போவார். அவங்க மனைவி நாகம்மை அவர்கள் செருப்பு போடாமல் போவாங்க. முதல்ல வீட்டிலேயே சமூக நீதி இல்லையே, இவர் நாட்டில் எங்கள் சமூக நீதி அவருடைய விமர்சகர்கள் பேசுகிறார். நம்ம அதை எப்படி தடுக்க முடியும்? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காவேரிக்கரை விஷயம், காவேரிக்கரை விஷயத்துடைய அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு அதான் சொன்னேன். நம்ம இவ்வளோ தான் பேச முடியும். அதுக்கு மேலே பேசினா நீங்கள் வள்ளுவம்னு போட்டு அந்த வள்ளுவர் படத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏ அப்படின்னு அடல்ட்ஸ், இது இப்போல்லாம் இந்த சென்சார்லலாம் போடுறாங்கல்ல, யூஏ அப்படின்னு. இது யூஏலாம் இல்லை, வெறும் ஏ தான். அப்படி தான் வரும்.
ரெண்டாவது அது பேசினா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வியாழக்கிழமையே வந்து வெளியூருக்கு போயிட்டு திங்கக்கிழமை தான் வீட்டுக்கு வரணும். வெளி சனியில் வீட்டில் இருக்க முடியாது. யார் வேணாலும் வந்து கதவை தட்டுவாங்க. திடீர்னு காவல்துறையில் வந்து ஐயா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இளம் பெரியார் என்று அவர் வந்து சொல்வதற்கு அவருக்கு எல்லாம் இருக்கிறது. அவரை மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தது இன்பநிதியும் குட்டி பெரியார்னு சொல்லலாம். நீங்கள் உடனே வந்து சமீபத்தில் ஏதோ வந்தது, நக்கீரர்னு போட்டு ஒரு புகைப்படம் வந்தது. ஏன்னா பெரியாரும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த காலத்திலேயே வந்து வன்மை உள்ளவர். வன்மைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நானா நாக்குங்க, பேச்சு வன்மை சொல்கிறேன். பெரியார் எப்படிங்க வந்து கவர்ந்தார்? அவர்லாம் பெரியார்லாம் ஈவேரா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுறதுக்குன்னா அவ்வளோ ரூபா கொடுத்தா தான் பேசுவேன்னுவார். காசில் கரெக்டாக இருப்பார். அது தப்புன்னு சொல்லலை. அவருடைய அந்த திராவிட கழகத்துக்காக, அந்த இயக்கத்துக்காக, வளர்ச்சிக்காக அந்த காசை வச்சு தான் நிறைய இன்ஸ்டியூட்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு திமுகவில் திராவிட கழகத்திலலாம் சொல்லுவாங்க. அதான் இன்ஸ்டியூட்லாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த மணியம்மைக்கு வந்துச்சு. அப்புறம் மணியம்மைக்கு அப்புறம் மணின்னு பேர் வச்சதுனாலே என்னமோ வீரமணி ஐயாவுக்கு வந்துருச்சு. அவர் குடும்பத்துக்கு வந்துருச்சு. அவர் வந்து பெரியார் காலத்திலிருந்தே அந்த 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 இதில் வந்து அவர்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்து அவருக்கு உதவியாக செயல்பட்டார். மணியம்மை, அதாவது பெரியார் இறந்த பிறகு மணியம்மைக்கு அவர் வந்து அந்த சமூக நீதி சேவைகள் வந்து வீரமணி ஐயா வந்து ஆசிரியர் அவர்கள் வந்து நிறைய சேவை செய்திருக்கிறார். அந்த சேவையினால் மணியம்மைக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வாரிசுகள்லாம் இல்லையே, அதனால் அந்த சொத்துக்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு, வீரமணி ஐயா அவருக்கு வந்துருச்சு. அப்புறம் அவருடைய அது பார்த்திங்கன்னா நம்ம திராவிட இதில் சிந்தனையில் பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் தானே வரணும். கூடவே வந்து வீரமணி ஐயாவோட கணியன் பூங்குன்றனார்னு ஒருத்தர் இருந்தார், பூங்குன்றன்னு. ஆனால் அவருக்கு கொடுக்கல. இவர் வீரமணி ஐயாவுடைய பையனுக்கு அவரை மேனேஜிங் ட்ரஸ்டியாவோ போட்டு சரி, திராவிட அரசியல், வாரிசு அரசியல் அங்கே வந்துருச்சு. ஏன்னா மற்றவங்களாம் வந்து போஸ்டர் ஓட்டணும், நமக்காக வந்து உழைக்கணும், வேலை செய்யணும், நமக்காக வெளியில் போய் பேசணும். சொத்து யார் அனுபவிக்கணும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க. எனக்கப்புறம் என் பையன், என் பையனுக்கு அப்புறம் அவன் பையன், அப்படி தானே? அந்த திராவிட சித்தாந்தத்து பிரகாரம் கரெக்டாக வருது. இப்போ வந்து இளம் பெரியார்னு கொடுத்தாங்கன்னா அடுத்தது வந்து மிகுந்த வன்மை உடையவர் என்ற வகையில் அநேகமாக பின்னால் வந்து இன்பநிதி அவர்களுக்கும் இப்போ குட்டி பெரியார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவரும் இளம் பெரியார் ஆகிடுவார். அப்போ உதயநிதி பெரியார் ஆகிடுவார். இது முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நீங்கள். இப்போ இன்பநிதி வந்து இளம் பெரியாராக வந்துட்டாருன்னா அப்போ ப்ரமோஷன் வரணும்ல அவருக்கு, ஒரு பெரியார் ஆகிடுவார். புரிஞ்சுதுங்களா? நவீன காலத்து பெரியார் வந்து உதயநிதி தான். இப்போ இளம் பெரியார் மட்டும் இல்லாமல் நவீன பெரியார் அவர் தான். பெரியார் என்னென்ன சித்தாந்தங்கள் சொன்னாரோ அந்த சித்தாந்தங்கள்லாம் உதயநிதி கடைபிடிக்கிறார். ஓகே. இல்லைன்னா வந்து கருணாநிதிக்கு கொடுக்காமல் ஸ்டாலினுக்கு கொடுக்காமல் இவர் கொடுப்பாங்களா? இல்லையா? அதாவது நம்ம வந்து நம்மளா ஒரு கருத்து சொல்ல, திமுகவினருடைய கருத்தே வந்து அப்படி தானே இருக்குது. அதை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுறோம். அது நடந்திருக்கு. ஓகே. சமீபத்தில் வந்து அந்த இது கூட இளைஞர் அணி கூட திருவண்ணாமலையில் நடந்தது. நல்லா பிரமாதமாக நடந்ததுன்னு சொன்னாங்க. கூட்டமாக இருந்தது. கூட்டம்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் வெளியூரில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதில் மட்டும் அந்த நெரிசல்லாம் ஒன்றும் வரல, கரெக்டாக இருந்தது. காவல்துறையெல்லாம் கரெக்டாக அவங்க செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்தார்கள். ஆளுங்கட்சி இல்லையா, அது செய்ய வேணாமா? ஆளுங்கட்சி கூட்டத்தில் வம்பு வந்ததுன்னா வேலை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க சார் அந்த கூட்டத்தில். 1.5 லட்சம் பேர் கூட்டத்தை வந்து நிர்வகிக்க முடிஞ்சுது காவல்துறையால். கரூரில் 27,000 பேர் நம்மளால் நிர்வகிக்க முடியல, அதே காவல்துறை தான் சார். அதுக்கு தான் உதயநிதி சொல்லியிருந்தார், 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் பேர் வந்தாலும் கட்டுப்பாடற்ற கூட்டம் இல்லாதது ஒரு இளைஞர்களுக்கு பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சார். அவர் கட்டுப்பாட்டாக இருக்காங்க இங்கே. அந்த கட்டுப்பாடை பற்றி பேசுகிறதுக்கு தாங்க வந்திருக்கேன்னா, அந்த கட்டுப்பாடு தான் இப்போ உங்களுக்கு நான் விவரமாக, நீங்கள் பாவம் இளைஞர், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் இந்த மாதிரி அனுபவம் உள்ள ஆட்கள் தான் சொல்லணும். இந்த கட்டுப்பாடு உள்ள கூட்டம் சொன்னார் பாருங்கள். ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த விழாவில் வந்து சாப்பாடு வந்து இந்த பெரிய பெரிய அலுமினிய அந்த அண்டான்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும், அதில் வச்சு பிரியாணி கிண்டுவாங்க.
பிரியாணினாலே பெரிய ஒரு இதில் வச்சு தான் கிண்டுவாங்க. ஆமாம். அந்த பிரியாணி அண்டாவெல்லாம் வந்து திமுகவுடைய கட்டுப்பாடுள்ள தொண்டர்கள் இருக்காங்களே, திராவிட குஞ்சுகள். குஞ்சுன்னா நீங்கள் வந்து திராவிட குஞ்சுன்னா அக்னி குஞ்சுன்னு சொல்லுவேன். அதாவது திராவிட கொழுந்துகள்னு வச்சுங்க. இந்த திராவிட கொழுந்துகள் போகும்போது அந்த அண்டா பிரியாணியோட சில பேர் பிரியாணி இல்லாமல் வெறும் அந்த அலுமினியம் அண்டா. இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா? அந்த விழா முடிஞ்சோடனே இந்த வாழை மரத்தில் இருக்கிற தார்லாம், வாழைத்தார் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க திமுகவில். அப்புறம் ஏதோ ஒரு விழாவில் வந்து மாநாடா விழாலியா பார்த்தீங்கன்னா போகும்போது சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். வீடியோ பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்க. இந்த கட்டுப்பாடு விஜய்க்கு தெரியலையே. விஜயோட கட்சியில் வந்து பைத்தியக்காரத்தனமாக அந்த பேரிகேடெல்லாம் உடச்சிட்டு தான் போகிறாங்க. கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்சியாக இருந்தால் திமுக மாதிரி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? விஜயுடைய தொண்டர்கள் அந்த பேரிகேடை தூக்கி தலையில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். எடுத்திருந்தாங்கன்னா கட்டுப்பாடான தொண்டர்கள். அது இல்லாமல் அதை உடச்சிட்டு போகிறான். என்ன கொஞ்சம் கூட ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஆட்கள் தாவேக்கால. பேரிகேடை ஏன் உடைக்கிறீங்க? அது எடுத்துகிட்டு போய் காயலாங்கடையில் போட்டால் காசு பண்ணலாம்ல. அது யார் விட்டுது? அரசு தானே. இப்போ இந்த அண்டாவை தூக்கிட்டு போனாங்களே, இந்த அண்டா யாருது? பாவம் அந்த அப்புறம் ஒரு திருநெல்வேலியிலே இங்கே ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு 3 மாதம் முன்னால் திமுக விழா ஒன்று, ஏதோ ஒரு விழா. அந்த விழாவில் கேட்ரிங் இது முருகன் மாநாடு பழனியில் நடந்தது. எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. 3 லட்சம்னாங்க, 2 லட்சம்னாங்க, ஏதோ லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அந்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் வந்து அதில் எவ்வளோ அவனுக்கு பணம் பாக்கி, கேட்ரிங்க்கு 13 லட்சமா ஏதோ ஒரு 10-13 லட்சம் பாக்கி. அது வந்து கேட்டபோது உள்ளூர் நிர்வாகி என்ன சொல்லிட்டாரு? நம்பர் 1, சாப்பாட்டில் வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஓகே. அப்படி இருக்கும்போது காசு வேறு கேட்குற காசு. ஏங்க உப்பு நம்மளே கல்யாணத்துக்கு போகிறோம், முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றோம், ஏதோ ஒரு சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குப்பான்னு உள்ளே போய் சொல்லுவான். சமயக்காரர் என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் உப்பு எடுத்து உள்ளே போட்டு அப்புறம் சரி பண்ணிவிடுவார். இது இயல்பாக. இவ்வளோ பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. உப்பு கம்மியாக இருந்தால் அங்கேயே சொல்லியிருந்தால் பண்ணியிருப்பாங்க. அந்த உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்காக அந்த ஆளுக்கு காசு கொடுக்கல. அடுத்தது வந்து அதுக்கு மேலே வந்து என்னங்க இதை நம்பி தாங்க நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலன்னா நான் எங்கே போகிறது? அவர் வந்து அந்த சமையற்காரர், அதாவது கேட்ரிங் கான்ட்ராக்டர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சாதியை சேர்ந்தவர். எதேச்சையாக சாதியை சொல்லி திட்டி அனுப்பிச்சதான் வீடியோக்கள் வெளியான. அவர் சொல்லலை, வீடியோக்கள் இப்படி பண்ணி என்னை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். என் ஜாதியை சொல்லி திட்டாங்க, பல்லர்னு சொல்லி திட்டாங்க. 2வது உப்பு கம்மியாக இருந்தது அதனால் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்ல. நீங்கள் 3 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ 1.5 லட்சம் பேரோ அந்த அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போவே அங்கேயே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பான். கட்டுப்பாடு உள்ள கூட்டம். உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா கட்டுப்பாடுன்னு? அப்போது விஜய் வந்து இந்த திமுகவிடமிருந்து எவ்வளவோ விஷயங்களை காப்பி அடிக்கிறார். அவங்களுடைய கொள்கை, நீட்டு கொள்கை, அந்த இருமொழி கொள்கை, எல்லா விஷயங்களையும் வந்து அநேகமாக அவங்க சொல்கிறதே தான் இவரும் சொல்கிறார். ஆனால் இந்த கட்டுப்பாடு உள்ள இப்போ நம்ம பேசணுமே, இந்த கட்டுப்பாடு அண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்க, வாழைத்தாரை தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தூக்கிட்டு போனதெல்லாம் இந்த மாதிரி கட்டுப்பாடு விஷயங்களையும் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓகே. எதையுமே உடைக்கக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. சேரை உடைச்சாங்களா? இல்லை, தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டான். அந்த சேர் வந்து பந்தல்காரன் தானே போட்டு கொடுத்துருப்பான். அவங்க அது என்ன நினச்சி பாருங்கள். அவன் போய் திமுக நிர்வாகிட்ட, ஐயா மொத்தம் ஒரு 800 சேர் வந்து குறையுது மொத்தம் போட்ட சேரில், அதுக்கு காசு கொடுங்க. ஏய் யாருக்கிட்ட வந்து காசு கேட்குற? நடக்குமா? நடக்காதா? இதென்ன நடக்கும்? ஆக அதே மாதிரி விஜய் வந்து உதயநிதி போன்றவர்களிடம், இளம் பெரியார்களிடம் கட்டுப்பாடாக கட்சி நடத்துவது எப்படி, கட்டுப்பாடு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆலோசனை கொடுக்கிறோம். சார், அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ ஒரு ரோட்டில் ஒரு முதியவரை வந்து இடித்து இறந்துட்டார் சார். அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க சார். எது? இளைஞரணி. ஆமாம், இந்த திருவண்ணாமலை. ஆமாம். சரி,
அதுவே விஜயுடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது இதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் இறந்தாங்க இளைஞர்கள். நம்ம விஜயை விமர்சனமும் செஞ்சுருக்கோம். விஜயோட அனுபவமின்மை, நிர்வாக திறமை குறைவை வந்து நம்ம விமர்சனம் செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் விஜய் செய்வதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்ம சொல்கிறதே வந்து விஜய் இந்த இடத்துலலாம் திருத்திக்கிட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறோம். இவங்க பண்ணாங்கல்ல, இது எங்கேயாவது இப்போ நான் இந்த திருவண்ணாமலையில் அண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன பாருங்க, அது உடனடியாக வந்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இந்த வீடியோ எதுலேயும் வரக்கூடாது, ஓகே, எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணுங்க சைபர் விங்க. அதையும் மீறி உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கி வலைதளத்தில் ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சா அவன் உடனே ஒரு 10 பேருக்கு அனுப்புவான், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். இதை தாண்டி வந்து தான் இப்போ என்னை போன்றவர்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு தெரியுது. ஆனால் அவன் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்க பாருங்கள். நடந்ததை வந்து மறைக்கணுங்கிறதுல எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க. ஆனால் அது மறைக்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. அவங்க சொன்னால் காவல்துறை கேட்கும். இப்போ இந்த நீங்கள் ஒரு முதியவர் இறந்து விட்டார், இதுவே விஜய் கட்சியில் நடந்தபோது அது வந்து எப்படி வந்து பேசப்பட்டது, நிகழ்வானது. திமுகலேருந்து ஐடி விங்கில் வந்து அந்த ட்விட்டர்லாம் போட்டாங்க, இந்த 41 பேருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, இதுக்கு முன்னால் ஒரு 5 பேர் செத்து போனா அவனுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? இப்போ நேற்று ஒரு முதியவர் இறந்து போயிட்டாரா? திமுகலேருந்து எதாவது கொடுத்துருக்காங்க? இல்லை. பார்த்தீங்களா அதை செய்தியில்? இல்லை. அதை பற்றி யாராவது பேசுனாங்களா? அதை பற்றி மீடியாவில் செய்தி போடுறதுக்கே பயப்படுறான். தினசரிகளில் போட்டால் இதுக்கப்புறம் அரசுலேருந்து நமக்கு விளம்பரங்கள் கொடுக்க மாட்டாங்க, டிஐபிஆர்லேருந்து வராது, இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு உடனே டிவி சேனலில் போட்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் இதை எடுக்க சொல்லி எங்கே இருந்தாவது ஃபோன் வரும். அப்போ ஆட்சியில் இருக்காங்க. அப்போ விஜய், திமுகவிலையும் விஜய், நம்ம கூட சொல்லுவோம் விஜய் கட்சியை வந்து நம்ம வந்து கொள்கை ரீதியாக பார்க்கும்பொழுது மினி திமுகன்னு சொல்லி பேசியிருக்கோம். அப்போது அங்கே நடக்கிறது தான் இங்கேயும் நடக்குது. அவங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இதையெல்லாம் மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் வரக்கூடிய அனுபவமும் அவங்ககிட்ட இருக்குது. இன்னும் விஜய்கிட்ட அதெல்லாம் வரல. இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். இதில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்போ சொல்லியிருந்தார், உதயநிதியை பார்த்து எதிரிகள் எல்லாமே வந்து வெரி டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு கொள்கையில் ரொம்ப உறுதியானவராக உதயநிதி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு சார். எதிரிகள்னால் யாரை சொல்கிறாருன்னு தெரியலையே. வெரி டேஞ்சர்னு எதிரிகள்னால் எதிர்கட்சிகள் அப்படி தான் எடுத்துக்கலாமா? வெரி டேஞ்சர்னால் கரெக்டு. அதாவது அவரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அவருடைய அந்த சுறுசுறுப்பு, அந்த வேகம், அதெல்லாம் பார்த்து எதிர்கட்சிகள்லாம் பயப்படுறாங்க. அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கிறதுனார். ஆமாம், கர்வம், அதுதான் கர்வமாக இருக்கிறது. கரெக்டு, எனக்கு புரியுது. ரைட்டு. காவேரியில் போய் கேட்டால் தெரியும். நான் காவேரின்னு சொன்னது காவேரி நதி. நீங்கள் உடனே காவேரினா காவேரி ஆஸ்பத்திரின்னு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? காவேரின்னு நான் சொன்னால் காவேரி நதி தான், காவேரி ஆறு தண்ணி ஓடுது இல்லை. அது ஏன்னா அவர் அந்த காலத்திலேயே வந்து அங்கே திருவாரூர்லாம் இருக்கும்போது எத்தனை தடவை வந்து காவேரி இந்த பக்கம் தாண்டினா கொள்ளிடம் இப்போ நீச்சல் அடிச்சிருப்பார். இல்லை, நான் சொல்ல வருவது என்னென்னால் இயல்பாகவே அவருக்கு அந்த பிறப்பிலிருந்தே அந்த துணிச்சலும் அந்த திறமையும் வந்துவிட்டது. அப்போ எதிரிகள்லாம் பார்த்தா இவரை பார்த்தா பயப்படணுமா இல்லையா? இன்னொன்று பாருங்கள், இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து இதில் பேசுகிறாரு, ரொம்ப எதிர்ப்பாக பேசுகிறாரு யூடியூப்பில். அதான் சொன்னேன், வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கே எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்கு வந்து கதவு விட்டாங்க, அது தூக்கிட்டு போயிடுவாங்களா காவல்துறையில்? அப்போ டேஞ்சர் தானே, பயப்பட வேண்டியது தானே. இப்போ எதிரிகள் எல்லாருமே பயப்படணும். அப்போ யாரெல்லாம் வந்து எதிரிகள்? நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை வந்து ஜால்ரா தட்ட நம்மளுடைய அவர்களாம் நம்மளுடைய நண்பர்கள். நம்மகிட்ட அப்பப்போ கரெக்டாக காசு வாங்கிட்டு ஜால்ரா தட்டக்கூடியவர்களாம் நண்பர்கள். அப்படி யாரெல்லாம் வந்து இல்லையோ அவர்களெல்லாம் எதிரிகள். இப்போ எதிரிகளுக்கெல்லாம் இவர் வந்து டேஞ்சர் அப்படின்னு ஒரு சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு கூட வந்து உதயநிதியை பார்க்கும்போது அவருடைய சுறுசுறுப்பும் அவருடைய வேகமும் வந்து நிச்சயமாக அவர் வந்து அவருடைய தாத்தா, இவருடைய தந்தை, இவர்களுடைய அந்த வேகத்தை விட இவருடைய வேகம் இன்னும் அதிகமாக தெரிகிறது. கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தாண்டி
உதயநிதி அவர்களுடைய வேகம் வந்து நமக்கு வந்து தெரியுது. வேகம் இருக்குது, விவேகம் இருக்காங்கிறத போக போக பார்ப்போம். ஓகே சார். இங்கே சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்கிறப்போ உதயநிதி சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த முறை இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரையும் பொதுச் செயலாளரையும் நான் கேட்டுக்கிறேன். இளைஞர்களுக்குன்னா இளைஞர் அணிக்குன்னு சொல்லலை, இளைஞர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இது வரைக்கும் அவர் கேட்டுக்கிறேன்னு கோரிக்கை விட்டதே பெரிய விஷயம். அவர் இருக்கிற நிலைமைக்கு அவர் கட்டளையே இடலாம். ஓ, தந்தை அது சாமிமலை தெரியுமா உங்களுக்கு? சாமிமலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயில் தெரியல. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது சாமிமலை, முருகன் கோயில். ஓகே. தந்தைக்கு உபதேசம் செய்த மகன். தந்தைங்கிறது அந்த இடத்துல வந்து சிவபெருமான். சிவபெருமான் வந்து ஒரு சமயம் வந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு வந்து முருகன் குழந்தையாக இருக்கார். சிவனுடைய பையன் முருகன். அவர் வந்து கேட்குறார், இந்த மாதிரி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு. இப்போ சிவபெருமான் வந்து எனக்கு தெரியலையே, நீ சொல்லுங்கிறார். அது வழக்கமாக வந்து அது சிவனுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு குழந்தை வந்து அது தெரியுமா உனக்குன்னா, தெரியலையப்பா நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பெருமையாக வந்து. இப்போ ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு அவர் வந்து டீட்டெயிலாக முருகப்பெருமான் வந்து சொல்கிறார். இப்போது தந்தைக்கே உபதேசம் பண்ணுறார். உபதேசம்னா விளக்கம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். உபதேசம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தமிழில் சொன்னால் விளக்கம் கொடுக்குறார். அது பேர் சாமிமலை. அதனால தான் வந்து அங்கே முருகனுக்கு பேர் வந்து தகப்பன் சாமி. தகப்பனுக்கே ஆலோசனை இல்லை உபதேசம் செய்த விளக்கம் கொடுத்த சாமி. ஏறக்குறைய நான் வந்து உதயநிதி அப்படி தான் பார்க்குறேன் சார். ஏன்னா சிரிக்கிறீங்க, நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேங்க. நான் உதயநிதி அப்படி தான் பார்க்குறேன். தந்தைக்கே உபதேசம். சீனியர்லாம் விட்டுட்டு ஜூனியர் கொடுங்கங்கிறாரு கிட்டத்தட்ட. ஆமாம், அதான் இளைஞர்களுக்கு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட வந்து 40 சீட்டு இளைஞர் அணிக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்போ கூட நீங்கள் பேசும்போது மேடையில் வந்து துரைமுருகன் வந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு சாய்வாக கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி கோணத்தில் முகத்தை வந்து அப்படி திருப்பி ஒரு பார்வை பார்த்தார். கவனிச்சிருப்பேன் வீடியோவில். யோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிழங்கட்டையெல்லாம் திண்ணையை காலி பண்ணுன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? உதயநிதி டேஞ்சர்னு சொன்னால் எதிரிகள்னு நீங்கள் யாரோ இபிஎஸ்ஸு, அப்புறம் விஜய், சீமானு, நயினார் நாகேந்திரன் இப்படிலாம் பார்க்குறீங்க. இல்லை, அங்கேயே ப்ராப்ளம். துரைமுருகன், KN நேரு, ஐ பெரியசாமி இவங்களுக்கு எல்லாமே இப்போ டேஞ்சரு. அவங்க நம்ம எதிரிகள்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த பக்கம் எதிரில் இருப்பவர்கள் எல்லாருமே எதிரிகள் என்று கொள்ள வேண்டாம். ஆனால் எதிரில் இருப்பவர்கள் இப்போ அவங்களுக்கு வந்து கொடுக்காமல் வந்து ஜூனியர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சீனியர்களை விட்டு ஜூனியர்களுக்கு, ஜூனியர்னால் இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு. நம்ம வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இல்லை, கட்சி அவங்களுது, குடும்பம் அவங்களுது. அவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அந்த குடும்பம், அது அவங்க குடும்பம் வேறு, கட்சி வேறு அங்கே கிடையாது. அதனால் வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அது வந்து பண்ணுறாங்க. இளைஞர் கொடுக்கணுன்னு. ஆனால் அதில் ஒரு புதிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. இன்னொரு இளைஞர் தகராறு பண்ணுறார். உதயநிதி என்ற இளைஞர் 40 சீட்டு கேட்குறார் இல்லையா, 60 சீட்டு கேட்டு ஒரு இளைஞர் தகராறு பண்ணுறார். கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இளம் பெரியாருங்கிற மாதிரி ஒரு பட்டங்கள் ஏதாவது கொடுக்கலாம். உங்களுக்கு இளம் விஞ்ஞானி, இளம் கலாம், அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். கலாம் என்றாலே கழகம்னு சொல்லிட்டார் கருணாநிதி. வேண்டாம், யார்தான் நல்ல பேராக கொடுக்கலான்னு வைங்க. ஓகே சார். 60 சீட்டு கேட்குறது யார்? சீட்டு செல்வ பிறந்தகை கேட்குறாரு சார். அதெல்லாம் வெளியில் கட்சிக்குள்ள. மாப்பிள்ளை சபரீசனை மறந்து விட்டீர்களே. அடிக்கடி வெளிநாடு போயிட்டா அதுக்காக வந்து நீங்கள் வந்து அவரை மறந்துடுறதா? அவர் வெளிநாடு போகிறதே நம்ம வேலையாக தானே போகிறாரு, முதலீட்டுகளுக்காக தானே போகிறார். அதாவது அங்கே போய் முதலீடுகள்லாம் ஈர்ப்பதற்காக போகிறார். கட்சி விஷயமாக தானே போகிறாரு. கட்சி குடும்பம் எல்லாம் ஒன்று தானே, அந்த விஷயமாக தானே போகிறாரு. அவரை மறக்கலாமா நீங்கள்? நியாயமா அது? அவர் 60 சீட்டு கேட்குறாரு. அவருக்குன்னா என்ன, அவர் கொடுக்குற லிஸ்ட்டுக்கு, பட்டியலுக்கு. ஆனால் அப்போ தான் அவர் ராஜ்யசபா எம்பியாக வர முடியும். வரணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. தப்பு இல்லை.
கட்சிக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு பதவி, அவர் வந்து நேரடியாக வந்து உதயநிதிக்கு வந்து மோதலில் வந்தால் சரியாக இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி ஒரு மோதல் வந்து விடக்கூடாது என்பதற்காக தானே கனிமொழி அத்தையார் அவர்களுக்கு, அத்தையார்னால் நான் சொல்கிறது வந்து கனிமொழி, உதயநிதிக்கு அவங்க அத்தை தானே, அத்தையார் அவர்களை தூத்துக்குடி திருநெல்வேலின்னு அந்த அந்த ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டை தாண்டி நேராக அங்கேருந்து டெல்லிக்கு போனோம். அப்படியே ஸ்பைஸோ இண்டிகோவோ பிடிச்சி, இண்டிகோ ஒழுங்காக போக மாட்டேங்குது, சரி ஸ்பைஸை பிடிச்சி எங்கேயாவது அப்படியே தூத்துக்குடியிலேருந்து டெல்லிக்கு போனோம். சென்னை பாலிடிக்ஸில் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாலிடிக்ஸில் அவங்கள வர விடுறது இல்லைல்ல. அப்போ அத்தைக்கு அதுன்னா இவர் மாப்பிள்ளை என்ன கேட்குறாரு, நான் கொடுக்குற லிஸ்ட்டில் 60 பேர் வேணும். இப்போ 60 40 அவர் இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் கிச்சன் வேறு இருக்குது, கிச்சன்லேருந்து ஒரு லிஸ்ட் வரும். அண்ணன் சேகர்பாபு வந்து கிச்சன் மூலமாக ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி அங்கேருந்து வருவார். இதெல்லாம் போக ஸ்டாலின் வந்து, முதல்வர் ஸ்டாலின் வந்து இதுக்கு போக அவருக்கு வந்து அவர் சொல்கிற ஆட்கள்னு ஒரு 20 சீட்டு தேருமான்னு எனக்கு தெரியல. இந்த லிஸ்டெல்லாம் பார்த்து, ஏன்னா இவங்க ஒரு லிஸ்ட்டு போடும்போது அதே தொகுதிக்கு மாப்பிள்ளை ஒரு வேட்பாளர் சொல்லுவார், கிச்சன்லேருந்து ஒரு வேட்பாளர் சொல்லுவாங்க. இந்த 3ல் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே பெருசாக இருக்கும். ஆமாம், இந்த பஞ்சாயத்தே பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் அவர் ஏதோ இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் இல்லையா அவர். நீங்கள் வந்து அவர் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதுக்கு பின்னால் ஒரு பூடகமாக அர்த்தம் இருக்கும். அவர் ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அழுத்தம் அவருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அவருக்கு உதயநிதினா என்ன, இளைஞர் அணி சார்பாக எவ்வளவு அழுத்தம் வந்திருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவார். நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அப்பாவால் ஒரு மகனையும் விட்டு கொடுக்க முடியாது, கட்சியும் விட்டு கொடுக்க முடியாது, வீட்லேயும் விட்டு கொடுக்க முடியாது, மாப்பிள்ளையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனை வேறு எந்த அரசியல்வாதிக்கு இருக்குது தமிழ்நாட்டில்? மற்றவங்களாம் இந்த மாதிரி சவால்களை எதிர்த்து போராடுறேன், என்ன சவால் வவ்வால்? எங்கள் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அவர் வந்து சிரித்து கொண்டு மக்களிடம் வந்து ஏதோ பேசிக்கொண்டு, ஏதோன்னு நான் சொல்கிறது வந்து என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கொண்டு அவர் வந்து எப்படி வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் வந்து ஆட்சியை நடத்தி வருகிறார், கட்சியையும் நடத்தி வருகிறார். அது அது நல்லபடியாக நடக்கட்டும். இளைஞரணி 40 கேட்குறாரு. பாவம், நம்ம யாரை பார்த்து பாவம்னு சொல்லலாம்னா அந்த துரைமுருகன் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த சீனியர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க வருங்கால எதிர்காலமே உதயநிதி தான், திமுகவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா இப்படி சொன்னாதானே வந்து அட்லீஸ்ட் இந்த தடவையாக சீட்டு கொடுப்பாரு. இதில் இந்த கணக்கு வேறு இருக்கா சார்? இல்லையா பின்ன? அதனால தானே நாங்கள் அடுத்த அளவுக்கு போய் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம்னு சொல்கிறது காரணம் என்ன? அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்றோம் ஐயா உங்களுக்கு, அடுத்தது அதுக்கு அடுத்தது யார் வந்தாலும் நாங்கள் அடிமைகள் அப்படின்னு எழுதி கொடுத்தா தானே சீட்டு கொடுப்பாங்க. குடியாத்த குமரன் 60,000 கோடி சேர்த்தாரு துரைமுருகன் சொன்னாரா? மணல் கடத்தல 60,000 கோடி உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. துரைமுருகனோட கூடவே இருந்த குடியாத்த குமரன் அப்படி பேசினார். அவர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு தான் அப்படி பேசியிருக்காரு. 60,000 கோடியில் சைபர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா முன்னையா பின்னையா நமக்கு தெரியாது. ஆனால் சரி ஏதோ சேர்த்துருக்காருன்னு வச்சுப்போம். சேர்த்ததெல்லாம் பாதுகாக்கணுமா வேண்டாமா? எல்லா திமுகன்னு மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் என்று வந்தாலே அவர்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் அரசியலில் இறுதி மூச்சு வரைக்கும் அரசியலில் இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆகட்டும், நீ யாரை வேணாலும் எடுத்துங்க, என்ன இறுதி வரை ஏன் இருக்கணும்னு, ஆட்சிக்கு வரணும் முதல்வராக வரணுங்கிறதெல்லாம் ஒரு ஆசை இருக்கலாம். சேர்த்த பணத்தை பத்திரமா, மணப்பாறை மாடு கட்டின்னு பாடுவாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா அம்மா கையில் பக்குவமாக கொடுத்து போடுங்க அப்படின்னு வந்து ஒரு பாட்டு வரும். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணுன்னு ஒரு பாட்டு வருமே, அதில் வரும் சேர்த்த பணத்தை சிக்கனமாக அம்மா கையில் பக்குவமாக கொடுத்து போடு சின்ன கண்ணு. அது மாதிரி இந்த சேர்த்த பணத்தை சிக்கனமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து வரவு தான், செலவெல்லாம் வந்து ஒரு பீரியடில் கலைஞர் இருக்கும்போது ஜெகத்தே அப்படிம்பார், அவர் செலவு பண்ணுவார்.
அதுக்கப்புறம் கலைஞர் அப்புறம் பின்னால் வந்து வேலு அப்படிம்பார், திருவண்ணாமலைக்காரர் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தீரர், தியாகி, செந்தில் பாலாஜி அப்படி அவர் பேரோட கூப்பிடுவாங்க. அப்படி நிமிர்ந்து பார்த்தாலே போதும், அவர் செலவு பண்ணுவார். வரவெல்லாம் வாங்கி போட்டுப்போம், சேர்த்த பணத்தை சிக்கனமாக அம்மா கையில் பக்குவமாக. செலவு வரும்போது நீங்களாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. அதில் நம்ம கண்டுக்கூட, அவ்வளோதானே. அதுக்கு பதிலாக நம்ம இது கண்டுக்காமல் இருக்கிறதுக்காக இது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பல சவால்களுக்கு நடுவில் வந்து கட்சியையும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.